நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்துட்டாங்க. உங்ககிட்ட நீங்க எதெல்லாம் ஸ்பெஷலா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட நாங்க கேட்கலாம் அப்படின்னு? எனக்கு ஜோசியர்னாலே கோவம் வரும் புஸ்ஸுன்னு. ஏன்னா நான் பாதிச்சது உதவாங்கினதே ஜோசியருங்களால. விதியை மதியால் மாற்ற முடியுமா? முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. முடியும், ஆனால் அதுவும் விதியாக இருக்க வேண்டும். அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு இதை. எதிர்வினைன்னு ஒன்று இருக்குது, நல்வினைன்னு ஒன்று இருக்குது. 2 விஷயம் இருக்குது இல்லையா? எனக்கு 8ஆம் பாவத்துக்கு உண்டான ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன். அதே பரிகாரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னவாக இருக்கும்? ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ண அந்த புண்ணிய பலத்தினால் அங்கே வீடு கட்டிட்டாங்க. புண்ணியத்தை காலி பண்ணிட்டாங்க வீடு கட்டி. மறுபடியும் அந்த 4ஆம் பாவமான சுகஸ்தானம்ன்ற புண்ணியம் அங்கே தேவைப்படுது. அப்போ இது தெரியாமல் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நிறைய நம்ம ஜாதகங்கள் பார்க்குறப்ப பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் நிறைய சொல்கிறது உண்டு தான். ஆனால் ரொம்ப எளிமையான முறையில் பரிகாரங்கள், அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இவரை மீட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு லட்சுமி நாராயணன் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதில் குறிப்பாக நட்சத்திரங்கள், அதனுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும், அது எந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைகளில் நல்ல விதமான விஷயங்கள் நமக்கு தருதுங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். சரி, நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்னு இருக்கும் இல்லையா? உங்ககிட்ட நீங்க எதெல்லாம் ஸ்பெஷலா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட நாங்க கேட்கலாம் அப்படிலாம்? ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. மேக்ஸிமம் எதுக்கு வருவாங்க? ஐயா எனக்கு பண கஷ்டம்னு ஒன்று வருவாங்க. மெயினாக இங்கே மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னது? பண கஷ்டம். பணம் வந்துட்டா மன கஷ்டம். 2மே வந்துடுச்சு. அப்புறம் உங்ககிட்ட கேட்குறாங்க. இப்போ சாதாரணமாக தமாஷாக இதுவாக சொல்கிறேன். அதாவது பண கஷ்டம், மன கஷ்டம், மல கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தனுக்கு மனசு கஷ்டமானால் ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு பிடிக்காது, இல்லை உடம்பு சூடாகிடும், ஏதாவது ஒரு வியாதி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மல கஷ்டம் வந்துடும், மலம் பிரச்சனை வந்துடும். அப்போது அவனால் ஆக்டிவேட்டாக எதுவுமே பண்ண முடியாது. ஆக்டிவாக எதுவுமே பண்ண முடியாது. அவனால் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு ஆட்டோமேட்டிக்காக பண கஷ்டம் வந்துடுவாங்க. முதல்ல ஒன்றே ஒன்று சொல்கிறேன். முதல் பரிகாரம் உங்களை நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம முதல்ல நல்லா இருக்கணும்மா. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ சுவரே நம்ம தான். அப்போ நம்ம முதல்ல நல்லா இருக்கணும். நம்ம முதல்ல நல்லா இருக்கணும். நம்ம இறைவன் கொடுத்த என்னுடைய அம்மா அப்பா, இவனுடைய அம்மா அப்பா கொடுத்த இந்த உடம்பு நல்லா இருக்கணும். உடலே கோவில், ஆத்மாவே தெய்வம். அப்போது கோவில்ன்ற இந்த உடல் முதல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது உடலை முதல்ல பாதுகாருங்க. உங்களை பாதுகாக்கல, உங்கள் உடம்புல உங்கள் அம்மா அப்பா கொடுத்த உடம்பு, அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதோ, அது பாதுகாக்காமல் இருக்கிறதோ சரியான முறையில் முதல்ல சரியான நேரத்தில் அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் சாப்பிடுங்க. பசிச்ச ஒன்று சாப்பிட உட்காருங்க. பசியாக இருக்கும்போது எந்திரிங்க. இது ஃபஸ்ட்டு பரிகாரம். பசியாக இருக்கும்போதே எந்திரிச்சிரு. கொஞ்ச நாச்சும் காலி விடுங்க. வயிற்றில் செரிக்கணும். அதுக்கப்புறம் தான் உடம்பு கரெக்டாகும். பசிச்ச ஒன்று உட்காருங்க. பசியாக இருக்கும்போது எந்திரிங்க. ஃபஸ்ட்டு பரிகாரம். மன கஷ்டம், பண கஷ்டம்ன்றது 2வது பார்த்துக்கலாம். மல கஷ்டம் இல்லாமல் அதை சரி பண்ணுங்கள் முதல்ல. அப்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகும். அடுத்தது என்னன்றது சிந்திக்கலாம். அப்போது அடுத்தது என்னன்னு திட்டம் போட வைக்கும். அப்போ அதை திட்டம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? ஒரு ஜோதிடர் போய் பார்க்கலாம், இல்லை ஜோதிடம் படிக்கலாம், எது ஒன்றா பண்ணலாம். முதல்ல 2 விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். லக்ன ஆரம்ப முனை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லி எடுத்தாலே சந்திரன் உச்சமாகும் அந்த இடத்துல கரெக்டாக. அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க சந்திரன் உச்சமாகும். புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்கும். புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களே பஞ்சாயத்து. அவங்களே பஞ்சாயத்து. எல்லாருக்கும் அறிவு சொல்லும். எல்லாருக்கும் அறிவு சொல்கிறேன். தன்னால் போய் மாற்ற முதல் ஆள் யார்? ரோகிணி நட்சத்திரக்காரங்க. ரோகிணி நட்சத்திரம் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஸ்ரீகிருஷ்ணருடைய கோவில் எங்கே இருக்குது? ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். பால்னு சொல்லலாம், தண்ணின்னு சொல்லலாம். அப்போது ரோகிணி நட்சத்திரக்காரங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்குது. பால் தானம், தண்ணீர் தானம், தயிர், சந்திரன். இப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும்? அவல் பிடிக்கும். ஏன்னா குசேலர் அவல் கொண்டு வந்ததுனால குசேலர் என்ன ஆகிட்டார்? குபேரன் ஆக்கிட்டார். கரெக்டாக? அப்போது அவல் பாயசம் செஞ்சு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க 100% சொல்கிறோமா மன அழுத்தத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. மன அழுத்தம் இல்லைன்னும் போது அடுத்து என்ன பண்ணலாம்? பணத்துக்கு உண்டான விஷயம் இருக்குது.
இப்போ நான் ராசின்னு சொல்கிறது சந்திரன்ன்றது வந்து ராசி நட்சத்திரம். என்ன தான் சொன்னாலும் சரி லக்னம் தான் மூலம், அதான் ஜாதகர். அப்போது ரோகிணி நட்சத்திரம் ஒரு ராசியாக வந்துடுச்சு. அவங்க எந்த லக்னம்ன்றது தெரியாது. அப்போ அந்த லக்ன ஆரம்ப முனைன்னு ஒன்று வருது. அப்போ அந்த லக்ன ஆரம்ப முனைன்னும் போது அது வந்து கர்மாவை சொல்லும். அந்த ஜாதகர் வாங்கிட்டு வந்த கர்மாவை சொல்லும். இது இல்லாமல் நான் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஜோதிடர் நிறைய எனக்கு ஜோசியர்னால கோவம் வரும் மிஸ்ஸுன்னு. ஏன்னா நான் வந்து பாதித்தது வாங்கினதே ஜோசியருங்களால். தவறான வழிமுறை. இப்போ ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட போனேன் நான் ஜோசியம் பார்த்துக்கிட்டே வந்து ஒருத்தர் நான் புது முறையை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அவர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்தேன். ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் யாருனாலும் சொல்லலை, பார்த்துட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே லக்னம் போயின்ட்டு இருக்கு, இந்த நட்சத்திரம் வந்து அந்த நட்சத்திர அதிபதி 11ல் இருக்காரு, நல்லா இருக்குமையா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமையா, ஏங்க 100 கோடி ரூபா விட்டு ரோட்டில் நிற்கிறாங்கன்ட்டு குடும்பம் குட்டியெல்லாம் விட்டு ரோட்டில் நிற்கிறேன். அப்போ அவர் என்ன ஜோசியர்? அவர் என்ன ஜோசியர்? சுற்றி கற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிலேருந்து இமயமலை வரைக்கும் சுற்றி போகும்போது எனக்கு வந்து கிடைச்ச ஒரு விஷயம் என்ன, பராச மகரிஷி கோயில் போனேன். எங்கள் இமயமலையில் அங்கே போய் தங்கினேன். அந்த பராச மகரிஷி கோயிலில் போனாலே என்ன பண்ணுவாங்க, அங்கே சாமி கும்பிட்டுட்டு அவர் பராச மகரிஷி உள்ளே உட்காந்துருப்பார். சாமி கும்பிட்டு அங்கே பீமனால் உருவாக்கப்பட்ட அங்கே குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக அந்த நடுவில் வந்து ஃப்ளோட்டிங் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க, மிதக்கும் ஐலாண்டுன்னு. அவ்வளோ பெரிய லேக்கில் கரெக்டாக நகர்ந்து 12ஆம் மாதம் கரெக்டாக அங்கேயே வந்து நின்றுடும். அத்தனாலும் நடக்கும், சுற்றி வரும். அந்த கோவிலில் வந்து அரிசி கொடுப்பாங்க, கையில் கொஞ்சம் அரிசி எடுத்து கொடுப்பாங்க. அந்த அரிசியை எண்ணி பார்க்கணும். ஒத்தப்படியில் வந்தால் போயிடலாம், ரெட்டைப்படிலேருந்து கீழே போட்டு மறுபடியும் வாங்கணும். இப்போ எனக்கு கொடுத்தாங்க 5 அரிசி வந்துச்சு. அந்த 5 அரிசி வந்துச்சு, ஓகே நல்லா இருக்குது போன்ட்டாங்க. பாக்கெட்டில் வச்சு நான் அங்கேயே ஐஸ் கொட்டும், ஒரு அவ்வளோ ஐஸ் கொட்டு குளிரில் அங்கேயே அந்த தங்கிட்டேன். சின்ன பேக்கெட்டில் மடித்து பேக்கெட்டில் வச்சுட்டேன். அப்போது மறுநாள் காலையில் எடுக்கிறேன், அதில் அந்த பேப்பர் கிழிஞ்சி அந்த ஈரத்தில் கிழிஞ்சி 3 அரிசியாக காணும், 2 அரிசி தான் கையில் இருந்தது. அப்போ 2 அரிசி தான் கையில் இருக்குது. அரிசி ஓகே, மஞ்சள் தடவி இருக்குது ஓகே. அப்போ 2ன்னா என்னது? 1ன்னா சூரியன், 2ன்னா சந்திரன், அரிசின்னா சந்திரன். ஓகே, இதில் மஞ்சள் வேறு இருக்கேன், மஞ்சள்னா குரு. அப்போது சந்திரனா குருவா? இந்த ஒரு கேள்வி எனக்கு அங்கே வந்துச்சு. அப்போது பிரச்சனைக்காக நானா, எனக்காக பிரச்சனையா? விதியா மதியா? வினையா விதியா? எதுக்கு நம்ம பிறந்தோம்? அப்போது இதில் யோசிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா, என்னை இயக்கியது எது, இயங்கியது எது? இப்போ எல்லாமே 2 விஷயமா இங்கே வேலை செய்யுது. அப்போ ஒரு ஜாதகர் பிறக்கும்போதே ஏதோ ஒரு பாவத்துக்காக அதை அனுபவிக்கிறதுக்காக தான் இங்கே 100% அதுக்கு தான் பிறக்கிறாருங்க. ஒரு பாவத்தை அனுபவிக்கணும், அதில் உண்டான பிரச்சனையை அனுபவிக்கின்றதுக்காகவே தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷமம், பிராணா இவ்வளோ இருக்குது. இது இல்லாமல் வந்து கோச்சாரம் இருக்குது. இது எல்லாமே நல்லது கெட்டதை கொடுத்தாலும் அவர் சுற்றி ஒரு விஷயத்தை சுற்றி வந்துட்டு இருப்பார். அதுதான் அதுலேயே லைஃப் முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்தது ஆகாமய கர்மான்னு அடுத்த கர்மா. இப்போ பிராரப்த கர்மான்னு ஒன்று இருக்குது, சஞ்சீத கர்மா, ஆகாமய கர்மான்னு இருக்குது. அந்த ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்த கர்மா இந்த ஜென்மத்தில் முடித்து இந்த ஜென்மத்தில் பண்ண கர்மாவை அந்த பேங்க் லாக்கரில் கொண்டு வர மாதிரி அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போயிடுறாரு. ஆனால் எதை நோக்கி போயிருன்னா ஏதோ ஒரு பாவத்தை, அந்த 12 பாவத்தில் ஒரு பாவத்தை நோக்கி போவோம். இந்த பாவத்தை அனுபவிக்க வந்தார். அப்போது இயக்கியது யாரோ ஒரு ஆள் இறக்கியிருக்கணும். நவகிரகத்தில் ஒரு கிரகம் இறக்கியிருக்கணும். அப்போ அந்த ஒரு கிரகம் நம்ம அந்த ஏதோ ஒரு நட்சத்திரம் இயக்கணும். அப்போ இயக்கியது யார்? அப்போது அந்த 2 பேர் இயக்கணும். ஒரு பாவம் இயக்குது, நம்மளை இயங்குறோம், நம்ம அந்த பாவத்துக்காக நம்ம இயங்குறோம். அப்போ நம்மளை இயக்குறவங்கன்னு ஒருத்தர் வருவாங்க. இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளை யார் இயக்குறா? நம்ம செஞ்ச புண்ணியமாக இருந்தால் நல்ல கனி விதையை விதைச்சிருந்தா இங்கே நற்கனியாக வருது, ஓகே சாப்பிட்லாம். விஷ விதையை விளைச்சிருந்தா இங்கே விஷ விதையை தான் சாப்பிட்ணும். அப்போது இது ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம். இப்போ மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா கர்ணனுக்கு தேரோட்டியாக வந்தது யார்? சண்டில்யன் அப்படின்ற தேரோட்டியாக வந்தார். பாதையில் விட்டு போயிட்டாரா? அவர் தான் ஏற்கிறார் தேரை. பாதையில் விட்டு போயிட்டார். என்னானார்? முடிஞ்சு போச்சு, பண்ணிச்சிட்டாரு. அதே அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தது யார்? ரதசாரதியாக வந்தது யார்? ஸ்ரீகிருஷ்ணர் வந்தார். அப்போது நம்ம இயக்குவது சண்டில்யனா ஸ்ரீகிருஷ்ணர்னு கண்டுபிடிக்கணும் ஜாதகத்தில். இதுதான் நான் பண்ணுறேன். இதுதான் எனக்கு அங்கே புரிஞ்சது பராசர மகரிஷியில். அந்த விஷயம் புரிஞ்சு 2 விஷயத்துக்கு தான் பரிகாரம் சொல்கிறது. நான் சொல்லி அனுப்புவேன். இப்போ நார்மலாக வந்து தசாபுக்தி நல்லா இல்லை, அதனால் ஒரு ப்ரெஷர் இருக்கும். தசாபுக்தி நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. தசாபுக்தி நல்லா இல்லைன்னா ப்ரெஷர் தான் இருக்கும். கோச்சாரம் நல்லா இல்லைன்னா ப்ரெஷர் தான் இருக்கும். ஆனால் கர்மா சரியில்லைன்னா ப்ராப்ளம் இருக்கும். ப்ரெஷருக்கும் ப்ராப்ளத்துக்கும் உண்டான வித்தியாசம் இதுதான். சார் கஷ்டமாக இருக்குது சார் ப்ரெஷர் தானே இருக்குது, ப்ராப்ளம் இருக்கா? சார் கார் சும்மா நின்று போச்சு, தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார் அடிபட்டது எங்கேயாவது? கார் அடிபட்டால் ப்ராப்ளம். கார் வந்து நின்று போச்சுன்னா ப்ரெஷர். இது 2த்துக்குமே வித்தியாசம் உண்டு.
அப்போது ப்ராப்ளம் யாருக்கு வரும்னா, அந்த ரத சாரதி சண்டில்யன் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம். நல்ல வினை நம்ம பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டு வந்த கர்மா நல்ல விஷயமா இருந்திருந்தால் கரெக்டாக ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஒருத்தர் வருவார், நம்மளே நல்லபடி கொண்டு போகிறார். ஆனாலும் இந்த தசாபுக்தி அந்தர சூக்ஷமாக நம்ம இந்த ஜென்மத்தில் பிறந்து சும்மா இருக்குமா, தெரிஞ்சோ தெரியாமையோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் நான் இப்படி மாற்றி சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணிட்டேன்ல, தெரிஞ்சு தப்பு பண்ணுறேன், தெரியாமல் நல்லது பண்ணியிருக்கேன். தெரிஞ்சு பண்ணுறது நிறையா, தெரியாமல் பண்ணுற நல்லது கம்மி. அந்த தெரியாமல் பண்ணுற நல்லது தான் நம்மளை காப்பாற்றும். அப்போது இந்த ரதசாரதின்னு சொல்லப்படுற அந்த நட்சத்திரம் எது, அந்த கிரகம் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு பராசர மகரிஷி கோவிலில் கிடைச்ச ஒரு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கிடைச்ச எனக்கு ஒரு ஞானம். இது இல்லாமல் என்னுடைய குரு கொடுத்த நிறைய குருமார்கள் இருக்காங்க, அவங்க கொடுத்த விஷயம். அப்போது அந்த ரதசாரதி யாருன்னு பார்த்தேன், அது சம்பந்தமாக அந்த ரதசாரதி எந்த பாவத்தில் நிற்கிறார் லக்னத்துலேருந்து, அந்த எந்த பாவத்தில் நிற்கிறாருன்னு அது சம்பந்தமான உறவு முறைன்னு இருக்கும். இப்போது லக்னத்தில் இருந்தால் அவருக்கு அவரே தான் கடவுள். 2ல் இருந்தால் குடும்பத்தாரை பார்த்துக்கணும், 3ல் இருந்தால் இளைய சகோதரம், 4ன்னா அம்மான்னு சொல்கிறோம், 5ன்னா குழந்தைன்றோம், தாத்தான்றோம், 6ன்னா தாய் மாமன்னு சொல்கிறோம், இல்லை அம்மா சைடு உறவினர் சொல்கிறோம், 7 அப்படின்னும் போது என்ன சொல்கிறோம், மனைவி கணவன் அல்லது நண்பர்கள்னு சொல்கிறோம், 8ன்னா என்ன சொல்கிறோம், மனைவியுடைய கணவருடைய குடும்பம், 9ன்னா அப்பா குரு, 10ன்னா மாமியார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா 7 4 கரெக்டாக. அப்போ மாமியார் சொல்கிறோம். 11ன்னா பெரிய அண்ணன் இல்லை சித்தப்பான்னு வரும். 12ன்னா அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா. அந்த மாதிரி 12ஆம் பாவமாக வேலை செய்யும். அப்போ இங்கே எந்த இடத்துல எந்த நட்சத்திரம் எந்த பாவத்துலேருந்து வேலை செய்யுது ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். இப்போ இந்த பாவத்தில் உள்ள இந்த உறவு முறைக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன வந்துடும், கிடச்சிடும். சார் அவங்க இல்லையே சார், அவங்க போய் சேர்ந்துட்டாங்களே, கரெக்டான கண்டுபிடிக்கும் போது அவங்க வர மாட்டாங்க, போயிடுவாங்க. ஏன்னா விதியை மதியால் மாற்ற முடியுமா? முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. முடியும், ஆனால் அதுவும் விதியாக இருக்க வேண்டும். அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு இதை. அப்போ கரெக்டான ஒரு ஜோசியரை கனெக்ட் ஆவாங்க. இப்போ நான் ஏன் இமயமலை போகணும், நான் ஏன் பராசர மகரிஷி போகணும், அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஏன் 3 அரிசி தொலைணும், இல்லை இது ஏன் எனக்கு வரப்போகுது. அப்போ என்னுடைய பரிகார முறையும் சரி, பலன் எடுக்கும் முறையும் சரி, இதை பேஸ் பண்ணியிருக்கு. இதனால தான் பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லிவிடுவேன். தசாபுக்தியும் சரி, கோச்சாரமும் சரி, இது ஒரு பெயின் கில்லர் மாதிரி, வலி நிவாரணி இதெல்லாம். ஆனால் கர்ம நிவாரணின்னு ஒன்றில் நம்ம என்ன கர்மாவை அழிக்க முடியாது, கரைக்க முடியும். எப்படி கரைக்க முடியும்? மன்னிப்பு கேட்குறது, சரண்டராயின்னு ஆத்மார்த்தமாக விழுந்துடணும். சரண்டராயின் தப்பு செஞ்ச இடத்துல நான் தப்பு பண்ணேன்னு விழுந்துட கர்மா கழுவ முடியும். எந்த உறவு முறைக்கு உதவி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள மேலே தூக்கி விடுறது, இந்த மாதிரி ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தில் சரண்டர் பண்ணுறது. அதுவும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர காரகத்துவம்னு கேட்டிங்களே, அந்த விஷயமாக அவங்களுக்கு சொல்லும்போது 100% வெளியே வராங்க. அன்றைக்கி கூட ஒரு ஆப் லான்ச் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடி ரூபா ஒரு ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு, இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா குருஜி தான் அப்படின்றாரு. அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அவ்வளோ பிரச்சனையில் இருந்தார். இன்றைக்கி அவர் தான் ஹெட் அங்கே திருப்பதியில். அவர் நான் இங்கே இருக்கேன்னா குருஜி தான் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒருத்தராக நான் அன்றைக்கி அங்கே அப்படி பேசும்போது இதை எதை பேஸ் பண்ணி வந்தேன்னா, இவன் சொல்லலை, ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொன்னது, யாரோ யோசிச்சது, இவன் மூலியமாக ஒரு கருவியாக வேலை செஞ்சது. இப்படி தான் நான் சொல்கிறது. அடுத்தவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்றது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ஏமாற்றாமல் வரவங்கள தட்சணை வாங்கிக்கலாமா, இல்லாதவங்கக்கிட்ட கம்மியாக வாங்கிக்கலாம், இருக்கிறவங்ககிட்ட ஜாஸ்தியாக வாங்கலாம். தட்சணை 3,000 வாங்கலாம், 30,000 வாங்கலாம், எவ்வளோ ஒன்று வாங்கலாம். பரிகாரம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவங்களுக்கு 30,000 செலவு, 50,000 செலவு பண்ணி ஏமாத்துற இந்த ஜோதிடர்கள், ஏன்னா நான் ஏமாந்துருக்கேன், அதனால சொல்கிறேன், ஏமாத்துகிற ஜோதிடர்களை பார்த்தா எனக்கு ஆகாது. ஆமாம். சரி, இப்போ உங்களுக்கு நீங்களே சில பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்ட பரிகாரங்கள் என்ன, அது எல்லாத்துக்குமே வேலை செய்யுமா? தனிப்பட்ட ஒரு ஜாதகருக்கும் ஒரு கர்மா இருக்குது. ஒரு நல்வினை தீவினை 2 விஷயம் இருக்குது. ஒரு ஹார்மோன் குறைபாடுன்னு இருக்கும், ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சின்னு இருக்கும். ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும், பிபி ஜாஸ்தியாக இருக்கும், பிபி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரிகாரம் அவங்க ஜாதகத்துக்கு தான் தனித்தனியாக தான் வேலை செய்யுமே தவிர, நான் பண்ண பரிகாரம் நான் சொல்லிவிட்டு இதை பார்த்து இன்னொருத்தர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி நான் மக்களான எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்லேயும் மற்ற விஷயத்தில் பார்த்துட்டு அவங்க இந்த பரிகாரம் சொன்னாங்க, அவங்க இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, இந்த பொருளை வாங்கி சாப்பிட சொன்னாங்க. தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறதுலாம் ஒரு பொதுவான விஷயம், நல்ல விஷயம், நல்லா பண்ணுங்கள். தண்ணி வாங்கி கொடுக்க சொன்னாங்க, அன்னதானம் பண்ண சொன்னாங்க, கோவிலில் வரவங்களுக்கு வெயிலில் நிற்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு நிழல் கூடை அமைச்சுத்தாங்க. இதெல்லாம் சமூகத்துக்கு சேவையான ஒரு நல்ல விஷயம். ஆனால் குறிப்பிட்ட பரிகாரத்தை யூடியூப்பில் அவர் சொன்னார், இவர் சொன்னார், நான் அங்கே படித்தேன், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜோசியர்கிட்ட ஒருத்தர் விஷயம் சரியாகன்றோன்னே அவர் இன்னொரு ஜோசியர்கிட்டவர்.
அந்த மாதிரி சொல்லி தயவுசெய்து பிரச்சனையெல்லாம் மாட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்கவுங்களுக்கு தனித்தனி ஒரு விஷயமான பரிகாரம் தான் வேலை செய்யும். என் பரிகாரத்தை நான் தெளிவாக சொல்லும்போது அடுத்தவங்களுக்கு அது பிரச்சனையாக தான் ஆகும். இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நிறைய யூடியூப்ல பார்த்தோம், இல்லை பேப்பர்ல படிச்சு, புக்ல படிச்சிருந்தது, இதெல்லாம் நான் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்படி பண்ணும்போது என்ன விஷயங்கள் அவங்களுக்கு எதிர்வினையே எதெல்லாம் மாறும்னு கேட்குறேன். எதிர்வினைன்னு ஒன்று இருக்குது, நல்வினைன்னு ஒன்று இருக்குது. 2 விஷயம் இருக்குது இல்லையா? அகைன்ஸ்ட் இருக்குது, பாசிட்டிவ் ஒன்று இருக்குது. எனக்கு 8ஆம் பாவத்துக்கு உண்டான ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். அதே பரிகாரம் பார்த்திங்கன்னா அவருக்கு என்னவாக இருக்கும், நல்ல பாவத்துக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும். அப்போது நல்ல விஷயம் கிடைக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆஃப் பண்ணிக்குவார். இப்போது ஒரு வீடு கட்டுறோமா, யார் யாருக்கெல்லாம் வீடு கட்டுற யோகம் இருக்குது? இங்கே பல கோடி பேர் இருக்காங்க, எல்லாருமே வீடு கட்டுறாங்களா? காசு வச்சுருக்கவங்க கட்டுறாங்க. காசு எப்படி காசு வந்துச்சு? சூப்பர். அப்போது வீடு கட்டுறதை ஃபோக்கஸ் பண்ணணுமா, காசு வருமானம் வரதை ஃபோக்கஸ் பண்ணணுமா? முதல்ல வருமானம் வரதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப்புறமா வீட்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் வீட்டை திங்க் பண்ணுங்கள், வருமானம் வரதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே முக்கியமாக தேவைப்படுற விஷயம் வருமானம் வரதுக்கு உண்டான ஒரு விஷயம். வருமானம் நிறைய வந்துடுச்சு, யார் வேணும் வீடு கட்டுறதுக்கு? ஜாதகர் வேணும். அப்போது வருமானம் வரதுக்கு முன்னாடி உன்னை நீ சரி பண்ணிக்க. முதல்ல வருமானம் வரதுக்கு முன்னாடி உன்னை நீ சரி பண்ணிக்கோ, உன்னை நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. உன்னை நீ ஸ்ட்ராங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் பாவம் லக்ன பாவத்துக்கு வேலை செய்கிறது தான் மீதி இருக்க 12 பாவத்தில். லக்ன பாவத்துக்கு வேலை செய்கிறது தான் மீதி இருக்க 11 பாவமும் இருக்குது. என் குடும்பத்துக்காகவே நான் போயிருக்கேன்னா லக்ன பாவம் காலி. என் தம்பிக்காகவே நான் இருக்கேன்னா லக்ன பாவம் காலி. என் குடும்பத்தை எல்லாத்தையும் செட்டரேட் பண்ணிட்டு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்புறம் 55 வயசில் அப்புறமா பொண்ணு கிடைக்குமா, மாப்பிள்ளை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது உன்னை நீ முதல்ல சரி பண்ணு. இது பேர் சுயநலம் இல்லை, தன்னலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜாதகரம் முதல்ல சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு இப்போ வீடு ஒன்று கட்டிட்டாங்க, ஏதோ கடனோட வாங்கி வீடு கட்டாங்கம்மா, வீடு கட்டாங்க இல்லை கார் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு நல்ல வினை செஞ்சுருப்பாங்க, நல்ல கர்மா பண்ணியிருப்பாங்க, நல்ல வினை செஞ்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த வீடு வராது. கரெக்டாக? வீடு கட்டினதுக்கப்புறம் நான் பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி? 100க்கு 99 பேர் சொல்கிறாங்க இதை. வீடு கட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனை ஆச்சு, கடனில் மாட்டேன். இது என்ன காரணம் தெரியுமா? ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ண அந்த புண்ணிய பலத்தினால அங்கே வீடு கட்டிட்டாங்க. புண்ணியத்தை காலி பண்ணிட்டாங்க வீடு கட்டி. மறுபடியும் அந்த 4ஆம் பாவமான சுகஸ்தானம்ன்ற புண்ணியம் அங்கே தேவைப்படுது. அப்போ இது தெரியாமல் மறுபடியும் எதை ஆக்டிவேட் பண்ணி எதை சாப்பிட்றதோ எதை கொடுத்தோ அந்த புண்ணியத்தை பலப்படுத்திக்கணும்னு தெரியாமல் தான் வீடு கட்டின பிறகு பிரச்சனை ஆவாங்க. ஒரு சில ஆள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு நல்லா இருப்பாங்க, ஒரு சில ஆள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை ஆவாங்க. ஏன்னா ஒரு திருமணம்னு ஒன்று நடக்கணும், குழந்தைன்னு ஒன்று பிறக்கணும், எல்லாமே ஏதோ ஒரு யோகம் இருக்கணும். அவங்க செஞ்ச முற்பிறவியில் செஞ்ச ஒரு நல்வினை இல்லை இது வரைக்கும் செஞ்ச ஒரு நல்ல வினையில் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த புண்ணியத்தினால இந்த விஷயம்லாம் கிடைக்குது. இந்த புண்ணியத்தினால இப்போது எப்படி சொல்லலான்னா, ஒரு 500 ரூபா கொடுத்து டாப்அப் பண்ணிட்டோமா மொபைலில், பேசி முடிச்சிட்டோம். 1.5 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ பேசி முடிச்சிட்டோம். மறுபடியும் டாப்அப் பண்ணமா நம்ம? இல்லைன்னா பேச முடியாது. சூப்பர். அப்போது டாப்அப் பண்ணுறதுன்றது இது கர்மாவட்டுங்க, நல்ல கர்மாவட்டுங்க. காசு கட்டினீங்க, டாப்அப் ஆகிடுச்சு, பேசி முடிச்சிட்டிங்க. பேசி முடித்தோடனே மறுபடியும் காசு கட்டணும். இது காசுன்றதை நல்ல விஷயமா எடுத்துங்க. அப்போ அந்த நல்ல விஷயத்தை கொடுத்தா மறுபடியும் பேச முடியும். அப்போ மறுபடியும் அடுத்த வீடு வாங்கணும். எப்போ வாங்குவோம்? நீ இதை கட்டிட்டு நீ நல்ல விஷயத்தை மறுபடியும் ரெக்கவர் பண்ணவே இல்லையா, டாப்அப் பண்ணவே இல்லையா? இப்போ டாப்அப் பண்ணுறது மொபைலில் மட்டும் கிடையாது, நம்ம செஞ்ச நல்ல விஷயத்தில் ஒரு பக்கம் டாப்அப் பண்ணணும், ஒரு பக்கம் டீஆக்டிவேட் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் அந்தந்த ஜாதகத்துக்கு அது மாதிரி நான் பரிகாரமாக சொல்லிட்டு இருக்கேன் நான். சிறப்பு சார். ஸோ ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் ரொம்ப இயல்பாகவும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிம்மா, நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.